ஜோதிட தீபம் அன்பு நேயர்கள் அனைவரையும் இந்த இனிமையான சந்தர்ப்பத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நமது சுய ஜாதகத்தில் திருமணம் கடந்த உறவு என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வீடுகள் அல்லது பாவகங்கள் எது? இந்த திருமணம் கடந்த உறவு நிலையிலிருந்து ஒரு ஜாதகர் விடுபட்டு தனது வாழ்வை வெகு சிறப்பாக அமைத்து கொள்வதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக இன்றைய காணொளியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். பொதுவாக சுய ஜாதகங்களில் 3 மற்றும் 9 இந்த 2 பாவகங்களும் வெகு சிறப்பாக அமைவது நல்லது. காரணம், இந்த 3ஆம் பாவகம் நம்ம கூட சேரக்கூடிய ஆட்களை பற்றிய ஒரு விஷயங்களை சொல்லும். ஒரு சரியான தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் இந்த 3ஆம் பாவகமாக தான் இருக்கும். இந்த 3ஆம் பாவகம் நமது ஜாதகத்தில் நல்ல ஒரு வலிமையான நிலைமையில் அமையவில்லை என்றால் நமக்கு பாதகத்தை தரக்கூடிய தன்மையிலான நபர்களோட சேர்க்கை, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு தொடர்புபடுத்திவிடும். அடுத்து 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படும். இந்த 9ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருப்பது அவசியமானது. ஏன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும். நம்ம சரியாக சிந்திக்கிறோமா, சரியான விஷயங்களை கையாளுகிறோமா, சுய ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே இந்த பாக்கியஸ்தானத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. கௌரவம் சார்ந்த விஷயத்தையும் இதுதான் நிலைநிறுத்தும். இப்போ இந்த 9ஆம் பாவகம் சுய ஜாதகத்தில் 2வது திருமணம் அல்லது ஒரு திருமணம் கடந்த உறவு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை, இந்த எக்ஸ்ட்ரா அஃபையரு, இல்லீகல் கான்டாக்டு, தவறான தொடர்புகள், தேவையில்லாத சேர்க்கைகள், இந்த வழியிலான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே நம்மளை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய ஒரு பாவகம் இந்த 9ஆம் பாவகம். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் இந்த 3 மற்றும் 9ஆம் பாவகம் எக்காரணத்தை கொண்டு வீரியஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இதன் காரணமாக சம்மந்தப்பட்ட ஜாதகருடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுரும். இந்த வீடுகள் வலிமை இழந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அதனுடைய தாக்கங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். பர்டிகுலராக 6, 8, 12 இந்த பாவகங்கள் தொடர்பாகக்கூடாது. வீரியம் மற்றும் 9ஆம் வீடு பாதகஸ்தானமாகப்பட்ட 9 இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமையாக இருப்பது அவசியம். வீரியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல வலிமையான நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு சரியான தொடர்புகளை இருக்கக்கூடிய நபராகவும், நல்ல நண்பர்கள் சேர்க்கை உள்ளவராகவும், எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து சிறப்பான நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதேமாதிரி 9ஆம் வீடுங்கிறது சுய ஒழுக்கத்தையும் அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதும் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதும், இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். 9ஆம் வீடு வலிமை இழக்கும்போது தான் நம்ம மற்றவங்க சொல்கிற ஐடியாவையெல்லாம் கேட்டு நடைமுறைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். 9ஆம் வீடு நல்லா வலிமை பெறும்பொழுதும் 5ஆம் வீடு நல்லா வலிமையாக இருக்கும் பொழுதும் நமக்கு சொந்த புத்தியும் உண்டு, சொல் புத்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும். மற்றவர்கள் அறிவுரை ஏற்று நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இந்த 5, 9 இது பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் பாவம் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா நல்ல சேர்க்கை நிச்சயமாக உண்டு. இப்போ திருமணம் கடந்த உறவு, எக்ஸ்ட்ரா அஃபேரு, இல்லீகல் கான்டாக்டு, தவறான தொடர்புகள், நல்ல நண்பர்கள் சேர்க்கையற்ற தன்மை, இது எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான் ஒரு ஜாதகருக்கு வழங்கும். தங்களுடைய பிதராதிபதிகளுடைய தோஷ நிலைகளிலிருந்து ஜாதகருக்கு வழங்கும். இப்போ இந்த 9ஆம் பாவக நிலை கருத்தில் கொண்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ரெண்டாவது, இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இங்கே மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதனால் ஏகப்பட்ட குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்கிறதுக்கு உண்டான சான்ஸ்கள் உண்டு. பெண்களுக்கு இது ஏற்பட்டாலும் சரி, ஆண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, அவங்களுடைய குழந்தைகள் தான் இதில் கடுமையாக பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இந்த எக்ஸ்ட்ரா அஃபேரிலிருந்தும் இந்த திருமணம் கடந்த உறவு நிலையிலிருந்தும் ஒரு ஜாதகர் மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கான ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகருடைய பிறந்த குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். 31/10/1973 மதியம் 5:10 பிறந்த இடம் தஞ்சாவூரில் பிறந்திருக்காரு. ஜென்ம லக்னம் கும்பம், ஜென்ம ராசி தனுசு, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், 4ஆம் பாதம். இந்த ஜாதகத்தில் பாவக வலிமை என்பது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியான வெற்றிகளோ, ஒரு தொழில் ரீதியான விருத்திகளோ, அதிர்ஷ்டங்களோ எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதக நிலையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுமா 6, 12, 10ஆம் வீட்டோட தொடர்பாக சொல்லணுமா ரொம்ப அற்புதமான நிலை தான்.
ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் 2, 11 ஆகியவை அதிர்ஷ்டஸ்தானமாகப்பட்ட 11ஆம் வீட்டோடு தொடர்பாக நல்ல அதிர்ஷ்டத்தை தன்னிறைவாக வாரி வழங்குது. 7ஆம் வீடு தனித்திறமை, எதிர்பாலின சேர்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த வழியிலிருந்தெல்லாம் ரொம்ப சுபயோகமான வாழ்வை ஜாதகருக்கு வழங்குது. தனித்திறமையோட ஜாதகர் முன்னேற்றம் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்குது. சுகஸ்தானமாகப்பட்ட 4ஆம் வீடு 4ஆம் பாவத்தோடு தொடர்பாகும்போது வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து சுக சேர்க்கை சார்ந்த நிலைகளில் அற்புதமான பலனை தருது. 6, 12, 10ஆம் வீட்டோடு தொடர்பாகும்போது தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்களை, பெரிய அளவில் முதலீடுகளை கையாளக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த ஜாதகத்துக்கு வழங்குது. 10, 12ஆம் வீட்டோட தொடர்பாக கொஞ்சம் தொழிலில் சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட பாவ தொடர்புங்கிறது பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயமாக இருக்குது. 5, 8, 8ஆம் வீட்டோட தொடர்பாக ஜாதகத்தில் மிக நெருக்கடியான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்னதான் 5ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் பாதிச்சிச்சுனாவே அது ரொம்ப கடுமையான பாதிப்பை தரும். அந்த 5ங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு 8ஆம் வீட்டோட தொடர்பு. 8ஆம் வீடு எதிர்பாலின சேர்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த வழியிலிருந்தெல்லாம் ஜாதகர் என்ன பண்ணுறாரு, 8ஆம் பாவத்தோட தொடர்பை கடுமையாக பாதிக்குது. அந்த வழியிலிருந்து இழப்புகளை ஜாதகர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்குது. இதில் இந்த திருமணம் கடந்த உறவு நிலை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய இந்த 3 மற்றும் 9ஆம் வீடு இந்த லக்னம் ஸ்திர லக்னங்கிறதுனால பாதகஸ்தானத்தோட தொடர்பாகுது. அந்த பாதகஸ்தான காலபுருஷ தத்துவத்துக்கு திடீர் இழப்பு தரக்கூடிய 8ஆம் ராசியாகப்பட்ட விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ இந்த உறவுகள் நிலையிலிருந்து ஜாதகர் கிட்டத்தட்ட 200% இழப்புகளை, திடீர் இழப்புகளையும், மன ரீதியான கடுமையான பாதிப்புகளையும், மன அழுத்தங்களையும், மன போராட்டங்களையும், செல்வாக்கு சார்ந்த விஷயங்களையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சுய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்குது. ஜாதகரின் கேள்விக்கான பதிலே இதுதான். இந்த நிலை ஏன் ஏற்படுதுன்னா, நமது சுய ஜாதகத்தில் இந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அந்த காலங்கள் நடைமுறைக்கு வரும்போது அந்த மாதிரியான பாதிப்பை தந்துவிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஜாதகருக்கு இந்த 3, 9 பாதகஸ்தானத்தால் தொடர்பு. ஸோ இதன் வழியிலிருந்து அவருக்கு தேவையில்லாத தவறான தொடர்புகள் வழியிலிருந்தும், எக்ஸ்ட்ரா அஃபையர் வழியிலிருந்தும், திருமணம் கடந்த உறவுகள் நிலையிலிருந்தும் ஜாதகருக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் இவர்களுடைய சுய ஜாதகம். இதை நம்ம விதிப்பயன்தான் என்று தான் சொல்ல வேண்டுமோ தவிர வேறு எந்த விதத்துலையும் நம்ம ஒரு மாற்று கருத்துக்களை நம்ம பதிவு செய்ய முடியாது. ரெண்டாவது, ஜாதகருக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 13/11/2009 ஆரம்பித்து 12/11/2016 வரைக்கும் செவ்வாய் மகாதிசை ஏற்று நடத்திய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1, 2, 11, 11ஆம் தொடர்பாக நல்லாயிருக்கு. 7ஆம் வீடு 7ஆம் பாவத்தோட தொடர்பு. ஆனால் 10ஆம் வீடு விரைஸ்தானமாகப்பட்ட 12ஆம் வீட்டோட தொடர்பாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு இந்த தொழில் ரீதியான அமைப்புகளில் வரக்கூடிய அந்த எதிர்பாலின சேர்க்கையை ஜாதகர் சுவீகரித்து அதன் வழியிலான இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. இங்கே சிக்கல் எங்கே அதிகமாகுதுன்னா, இந்த ராகு மகாதசை ஸ்டார்ட் ஆன உடனேயுமே 12/11/2016 ஆரம்பித்து 13/11/2034 வரைக்கும் நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகு மகாதசையில் ஜாதகருக்கு அந்த 3ஆம் வீட்டு பலனையும் 9ஆம் வீட்டு பலனையும் பாதகஸ்தானத்தோட தொடர்பாகி 200 மடங்கு பாதிப்பு கொடுத்துருச்சு. இந்த சமயத்தில் இவர் கொஞ்சம் இந்த கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்குது. குறிப்பாக இந்த சனி புத்தியில் இதனுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாகவே ஜாதகருக்கு இருந்திருக்குது. 19/12/2021 ஆரம்பித்து 25/10/2024 வரைக்கும் கடுமையாக இருந்திருக்குது. காரணம் என்ன, அந்த சனி புத்தி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 3, 9 பாதகஸ்தானத்தோட தொடர்பாகி 200 மடங்கு கெடுதலை பண்ணி விட்ருக்கு. ஸோ சுய ஜாதகம் என்பது இந்த மாதிரியான தன்மையிலான பலன்களை நமக்கு தெளிவுபடுத்தும். அப்போ சரியான ஜாதக ஆலோசனை பெறும் பொழுது இது மாதிரியான பிரச்சனையிலிருந்து தான் வெளிப்படலாம். இந்த பிரச்சனையிலிருந்து ஜாதகர் விடுபட்டு மேலும் ஒரு சுபயோகமான வாழ்வை சுவீகரிப்பதற்கு எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அஃபேர் மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம மாட்டிக்கிட்டும் பொழுது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அத்தனையும் பங்கமாகி போயிடும். பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் 2, 11 லாபஸ்தானத்தோட தொடர்பு. அந்த பாவகமே கடுமையாக பாதிச்சிரும். அப்படிங்கிறதுனால அந்த அதிர்ஷ்டங்களை எதுவுமே சுவீகரிக்க இயலாத தன்மையை உருவாக்கிடும். இந்த யதார்த்தமான உண்மை நிலை. இப்போ இதிலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்னா, இதற்கெல்லாம் சரியான தீர்வை தரக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் திருவெண்காடு திருத்தலம் தான், புதன் ஸ்தலம் தான். இந்த புதன் ஸ்தலத்தில் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களில் வளர்பிறையில் வர புதன்கிழமை அன்று காலையில் 6 to 7 இந்த புதன் கோரையில் தலைக்கு பச்சை பயிறு வைத்து அந்த 3 தீர்த்தங்களும் நீராடி புத பகவானை தரிசனம் செய்தாலும், சிவபெருமானை தரிசனம் செய்தாலும், அங்கே இருக்கக்கூடிய வேதாம்பாளை தரிசனம் செய்தாலும் நமக்கு இந்த நிலையிலிருந்து பிரிவை ஏற்படுத்தி இந்த நாள் ஏற்பட்ட தோஷத்திலிருந்து நமக்கு சரியான விடுதலையை வழங்கி நமது சுய ஜாதகம் நமக்கு வேலை செய்கிற மாதிரியான அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் வேலை செய்வதை போன்ற ஒரு தன்மையை அது நமக்கு வழங்கும். எனவே அன்பு நேயருக்கு அறிவுரை என்ன அப்படின்னா,
திருவெண்காடு திருத்தலத்துக்கு வளர்பிறையில் வர புதன்கிழமை அன்று சென்று 3 தீர்த்தங்களிலும் நீராடி தலைக்கு பாசி பயிர் வைத்து இறைவனை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய சுய ஜாதகம் என்பது வெகு அற்புதமாக வேலை செய்யும். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான யோகங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். அன்பருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.